Bonjour, hello everyone. Today we are going to see 12th standard state board first exercise. So the first one வந்து பசை கம்போசி. இந்த full lessonமே வந்து பசை கம்போசி பேஸ் பண்ணி தான் இருக்கு, which means past tense. So before going to பசை கம்போசி you should know what it is. So இதை பற்றி ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்குக்கு வரலாம். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ ஃபஸ்ட்டு பசை கம்போஸை பற்றி ஜென்ரலாக ஒரு ஐடியா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஸோ பசை கம்போஸ் இஸ் நத்திங் பட் சிம்பிள் பாஸ்ட். நம்ம வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்போம், ஐ ரேன், ஷீ வாக்டு, அந்த மாதிரி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதே தான் ஃப்ரெஞ்சில் கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் பசை கம்போஸே. அந்த ஃபார்மேட் வந்து சுஜே ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் பார்ட்டிசிபஸே. ஸோ இங்கிலீஷில் சொல்லணுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் நம்ம இப்படி ஒன்று பண்ணியிருப்போம், ஐ ஆம் வாக்கிங் அப்படின்னு. ஸோ இதை டீகோட் பண்ணும்போது ஐ வந்து சப்ஜெக்ட், ஆம் வந்து என்னன்னே தெரியாது, வாக்கிங் வந்து வேர்புன்னு தெரியும். ஸோ நடுவில் இருக்கிற இந்த வேர்ப் பேர் தான் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் இங்கே ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட ஃபார்மேட் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் ப்ளஸ் ஆல்சோ 11th ஸ்டாண்டர்டில் 8th லெசனில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ சப்ஜெக்ட்னா இந்த 6 திங்ஸ் தான் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜ, சு, இல், எல், நு, வு, இல், எல். இது நிறைய பேர் இல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. Je means I, tu is you, that is used for informal thing. Il is he, el she, nu we, vu you. For this one is informal and this one is formal. Il, el, so they. So இது வந்து masculine plural. ஸோ வந்து masculine plural, இது வந்து feminine plural. சரிங்களா? இது வந்து டுகெதர் we call it as they in English, that too for plural things. Okay, so yeah, இது இல் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, இல் எல். ஆக்சிலரி வேர்ப் வந்து எத்ரு ஆர் அவ்வார். ஸோ ஐ திங்க் யூ மைட் ஹவ் நோன் தீஸ் டூ வேர்ப்ஸ், தட் எத்ருனா டு பி, அவ்வார்னா டு ஹாவ். ஸோ வந்து எந்த வேர்ப் எடுத்தாலும் எய்தர் எத்ரு ஆர் அவ்வார், இந்த ரெண்டு வேர்ப் தான் வந்து வரும். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி ஃபார்ம் பண்ணோன்னா அந்த வேர்போட டைப்பை வச்சு. ஸோ வேர்புக்கு வந்து 3 டைப் இருக்குது, ரெகுலர், இர்ரெகுலர், ப்ரொனாமினல்னு. இப்போதைக்கு நம்ம ப்ரொனாமினல் பார்க்க வேணாம், ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் பார்க்கலாம், ரெகுலர், இர்ரெகுலர். இப்போ வேர்ப் வந்து ரெகுலரில் இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணோம், இர்ரெகுலரில் இருக்குன்னா வி ஹாவ் செப்பரேட் திங்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். If the verb is regular அப்படின்னா, if it's end with er, we just remove the er and add e acute. Okay, so இந்த accent ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, if the verb ends with er, you just have to remove the er and add the e acute like this. irல முடிஞ்சதுன்னா just remove the ir and add I alone. Okay, reல முடிஞ்சதுன்னா, this one is re. ஓகே, ஆர்இல முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் ஆட் யூ. ஓகே, ஸோ இப்போது இந்த 3 திங்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் த ரெகுலர் வேர்ப். வாட் இஃப் த அதர் வேர்ப்ஸ், லைக் மற்ற வேர்ப்ஸ்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, தீஸ் திங்ஸ் ஆர் கால் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸுக்கு எப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது பண்ணோன்னா, யூ ஜஸ்ட் ஹாவ் டு பை ஹார்ட் இட். ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் ரூல் அண்ட் ஆல், யூ ஜஸ்ட் ஹாவ் டு பை ஹார்ட் இட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எத்ரு. எத்ரு இஸ் டு பி. சும்மா டு பினா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ டு பினா இன் இங்கிலீஷில் வேறவே யூஸ் இஸ், ஆம் அண்ட் ஆர், இந்த 3 வேர்ப்ஸும் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்களோ அதுதான் பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது 3மே கலெக்டிவாக வி கால் இட் as பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் எத்ருனா டு பி. வேறவே யூஸ் இஸ், ஆம், ஆர் இன் இங்கிலீஷ், we use the conjugation of être in French. So être oda past participle ette. Okay, var oda conjugation vous, avoir eu o. So உங்களுக்கு இது எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா you can just check out in the description box.
there you will be having a PDF. ஓகேவா? ஸோ அவ்வாருக்கு ஓ, சவ்வாருக்கு சியூ. ஸோ வார்னா டு see, அவ்வார் is to have and சவ்வார் is to know. ஓகேவா? புவ்வார்னா பூ or pew, anything is fine. To be able to or like to can or could, possibility சொல்லும் போது. ஓகேவா? வுலுவார்னா will you. ஓகே, will you. To wish or want. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஞ்சில் இருக்குது and this one is past participle. இந்த இதெல்லாம் வந்து இதோடைய இங்கிலீஷ் மீனிங். ஓகேவா? மெத்ரு அப்படின்னா மீ. ஓகே, நாட் மிஸ், இட்ஸ் மீ. மெத்ரோட இது வந்து டு கீப் ஆர் டு புட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராந்த்ரு. ப்ராந்த்ரோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரீ, நாட் ப்ரிஸ், ப்ரீ. ப்ராந்த்ருனா டு டேக். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ப் வந்து அப்ராந்த்ரு. அப்ராந்த்ருக்கு வந்து அப்ரி. ஸோ ஐ டோல்ட் யூ இந்த ப்ரீ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஈஸியாக இருக்கும். அப்ராந்த்ரு இட் ஸ்டார்டிங் வித் ஏபி, ஸோ ஜஸ்ட் ஆட் ஏபி. அப்ரி. காம்ப்ராந்த்ரு காம்ப்ரி. ஸோ அப்ராந்த்ருனா டு லேர்ன், காம்ப்ராந்த்ருனா டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அண்ட் கொனேத்ருனா கொன்யூ. ஓகே, ஆர் கொனு, எனிதிங். கொனேத்ரு இஸ் டு நோ. ரெசவார் இஸ் டு ரிசீவ், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெஸ்யூ. ஓகே, ரெப்பாந்த்ரு இட்ஸ் சிமிலர் டு இங்கிலீஷ் டு ரெஸ்பாண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெப்பாண்ட்யூ ஆர் ரெப்பாண்ட்யூ. Entendre is to hear, not listen, is to hear. Okay, entendu. Lire, lu, to read. Okay, rire is to laugh and this one is re. Okay, very simple. Dire is the only, not dit, it's d, to say. Écrire is to write and it's écrit. That's all. Faire is to make or to do. The thing is fait. Okay, so all these verbs that we have seen so far will always come under avvar. So the thing is, you will be taking any one of the subject. According to the sentence, you will be taking one subject and all these verbs comes under avvar. Okay va? And past participle you just now studied. So this is how you make a sentence. Okay, and verbs with எத்ரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது verbs with எத்ரு. டாக்டர் மிஸ்ஸஸ் வேண்டர்ட்ராம். ஸோ இட் இஸ் அப்ரிவியேஷன் டு ரிமெம்பர் ஆல் த வேர்ப்ஸ் தட் கம்ஸ் அண்டர் எத்ரு. எதெல்லாம் எத்திற்கு கீழே வருமோ அதெல்லாம் வந்து டாக்டர் மிஸ்ஸஸ் வேண்டர்ட்ராம்ப்னு ஒரு அப்ரிவியேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ த வேர்ப்ஸ் வித் த ஆக்சிலரி வேர்ப் எத்ரு ஆர் த ஃபாலோவிங் திங்ஸ். டாக்டர் மிஸ்ஸஸ் வேண்டர்ட்ராம்ப். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே டாக்டர் மிஸ்ஸஸ் வேண்டர்ட்ராம்ப் நம்மே வரும். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் வேர்ப் இஸ் devenir. devenir is to become. ஸோ அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் devenue. ஸோ நான் இதில் எல்லாத்துலேயுமே ப்ராக்கெட்டில் இ போட்டிருப்பேன். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஆடிங் இ இன் த ப்ராக்கெட் இஸ் எய்தர் லைக் எப்படி சொல்கிறது, வெதர் இஃப் இட்ஸ் அ ஃபெமினைன் யூ வில் பி ஆடிங் இ in the bracket. If it's a masculine you will not add e. Okay, what I have written outside the bracket will be there if it's a masculine. திருப்பி சொல்கிறேன், மேஸ்குலைன்னா இந்த இது மட்டும்தான் இருக்கும். ஃபெமினைன்னா ப்ராக்கெட்டில் இருக்க இ வந்து ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி இந்த வேர்டோடு ஆட் பண்ணிப்பீங்க, அவ்வளோதான். ஓகேவா? திஸ் அப்ளைஸ் ஃபார் த என்டையர் திங். devenir, devenue, to become. revenir is to come back, revenue. montre is to climb up, monte. rentre is to return, rentre. sortir is to go out, sorti. Okay, and இங்கே கூட ஒரு வேர்பு சவ்வார்னாலும் டு நோ தான், கொனேத்ருனாலும் டு நோ தான். ஸோ தேர் வில் பி ஒன் கொஸ்டின் கான்ஸ்டன்ட்லி மை ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆஸ்க் மீ, வை போத் தீஸ் திங்ஸ் ஆர் டு நோ, இதுக்கு எதாவது டிஃப்ரென்சேஷன் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ சவ்வார்னா ஃபேக்ட்ஸ் ஆர் லைக் யூ நோ சம்திங் ஹவு டு டூ அப்படின்னா யூ யூஸ் சவ்வார். Connaître is to when you know people or when you are familiarized with some things அப்படின்னா you already know these things na we use connaître. ஸோ அதே மாதிரி இங்கே sortirனா to go out, partirனா to leave. ஸோ sortirனா ஜஸ்ட் ஒரு அவுட்டிங் மாதிரி வெளில போய்ட்டு கொஞ்ச நேரத்தில் வர மாதிரி.
பார்த்தீங்கன்னா ஒரு வேறு கண்ட்ரிக்கே போய் ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணுற மாதிரி. ஸோ இட்ஸ் அ லாங் டேர்ம். ஸோ சார்த்தீர் இஸ் டு கோ அவுட் அண்ட் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் சார்த்தி. If it's a feminine, add e. Venir, venu, you know what is venir? To come. Aller, to go. Past participle is also aller. Natre or netre is to be born. Okay. பொறக்கிறது. ஸோ அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நே. descendre. Descendre, to go down. Descendu. Okay. Entrer. Entrer, past participle is also entrer, to enter. Retourner, to go back. Tomber, to fall down. Rester, to stay. Arriver, to arrive. Mourir, past participle is mort, to die, செத்து போகிறது. Partir, parti, to leave. Okay, ஸோ இல்லை எல்லா வேர்ப்ஸும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. the main important verbs are devenir, சார்த்தீர். நீங்கள் ஃபஸ்ட்டு வெனீர் படித்தாலே போதும். எங்கே இருக்குது? வெனீர் படித்தாலே யூ கேன் அட்டெண்ட் த 2 things. வெனு, அதுக்கு முன்னாடி டிஇஆர்இ, வேர்ப் ஸ்டார்டிங் வித் டிஇஆர்இ. ஸோ டிஇஆர்இ வெனீர் ஓட இதை படிச்சிங்கன்னா யூ கேன் ஈஸிலி புட் இட். ஓகே, devenir, rentrer, sortir, venir, aller, naître, descendre, rester. Very important verb, rester. Where is it? Yeah, rester. Arriver is also very important verbs. Mourir and partir. These many important verbs with the past participle, if you learn this, you will easily crack the exam. ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து எத்ரு இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஐ கான்ட் டேக் என்டையர் திங். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லேர்ன் தி கான்செப்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ஜஸ்ட் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ். ஓகே.